தங்கம் வெள்ளி இதனுடைய நிலை நாளைக்கு என்ன ஆகும்? கையெல்லாம் இருக்குது சார். யோசிச்சு முதல்ல கையில் இருக்கு சார். சார், ரொம்ப முக்கியமான விஷயம். பிப்ரவரி மாசம் 2026 எல்லாருக்கும் மிகப்பெரிய பிரச்சனையும் கவலை தங்கம் விலை, வெள்ளி விலை. சார் தங்கம் சார் 10-15% கம்மியாச்சு. வெள்ளி 4 லட்சம் கிலோ வருது. 2,75,000 ஒரே நாள்ல சார். என்ன பண்றதுன்னு தெரியல சார். இப்படி உட்காந்துருக்கோம் சார். நாங்க எல்லாம் நாங்க வாங்கிட்டோம், சில்லறை வாங்கிட்டோம், இதை பொண்ணு அதை பொண்ணு என்ன பண்றதுன்னு தெரியல சார். பயங்கர பிரச்சனை சார். நீங்க ஏதாவது ஒரு சொல்லுங்க சார். நாங்க அதாவது பயமா இருக்குன்றது மட்டும் கிடையாது சார். தூக்கமே வர மாட்டேங்குது சார். 4 லட்சம் நான் வெளியே வாங்கிட்டேன். ஏன்னா வேற பாட்டுக்கு போயிட்டே இருந்தேன். 3,4 பார்த்தேன், 3,4 லட்சத்துக்கு பார்த்தேன், 3 பார்த்தேன், 3,3 லட்சத்துக்கு பார்த்தேன், 4 லட்சத்துக்கு சரி இனிமே நம்ம விடப்படாத சான்ஸ் சொல்லிட்டு 4 லட்சம் நம்ம வாங்கின கையோட அன்னைக்கு சார் கீழே வந்து டேரக்டா ஒரே நாள் 2,3 லட்சம் ஆச்சு ஒரு கிலோ வெள்ளிக்கு. அதே மாதிரி தங்கத்துக்கு 10-15% கம்மியாச்சு சார். நாங்கள் என்ன பண்றதுன்னு தெரியல சார். இந்த அளவுக்கு நாங்கள் பேனிக் ஆனதே கிடையாது, இந்த அளவுக்கு பயப்பட்டது கிடையாது, இந்த அளவுக்கு சம்பவம் எனக்கு அனுபவம் ஆனதே கிடையாது சார். என்ன பண்றதுன்னு தெரியல சார். கையெல்லாம் இருக்குது சார். யோசிச்சு முதல்ல கையில் இருக்கு சார். ரைட். இப்ப என்ன கேள்வி? தங்கம் வெள்ளி இதனுடைய நிலை நாளைக்கு என்ன ஆகும்? ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் எல்லாருக்கும். அதுக்கு நாங்க என்ன பண்ணலாம்? நாளை விலை ஏறுமா இறங்குமா, இல்ல இன்னும் கீழே இறங்குமா, இல்ல இதோட இப்படியே ஸ்டெபிலைஸ் ஆகிக்குமா, இதுக்கு பின்னாடி என்னென்ன இருக்கு, என்ன காரணம், ஏது காரணம், இது ஏன் சார் இப்படி நடந்துட்டு இருக்கு, இது எவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்கு, இதுல யாராவது பாலிடிக்ஸ்ல வராங்களா, இல்ல நாடுகள் ஏதாவது வராங்க, என்ன நடக்குதுன்னு எங்களுக்கு பெருசா நம்ம எல்லாம் சாதாரண ஆட்கள் சார். ஏகப்பட்ட கேள்வி. மெசேஜ் பார்த்து ஏகப்பட்ட கேள்வி. ரைட். முதல்ல ஒண்ணு விஷயம் சொல்ல சார். இந்த வெள்ளியோட விலை பார்த்தோன்னா 2 லட்சத்துக்கு அதுக்கு முன்னாடில இருந்து கொஞ்சம் மேல போய் 3 லட்சத்துக்கு மேல டக்கு மேல போய் 4 லட்சத்துக்கு கிராஸ் பண்ணிச்சு. ஃபர்ஸ்ட் அந்த வெள்ளியோட விலையை ஏத்தனதுக்கு காரணம் டிமாண்ட் கிடையாது. அப்ப என்ன சார், ஸ்பெகுலேட்டிவ் ட்ரேடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நிறைய பேர் 3 லட்சம் 3,4 லட்சத்துக்கு வாங்கி இது வேலை ஏறிட்டே தான் இருக்கும். அதனால நமக்கு மேல போகும்போது லாபத்தை வித்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம், என்கிட்ட 100 ரூபா தான் பணம் இருக்கும். இந்த மார்ஜின் ஃபைனான்ஸ்னு ஒன்று இருக்கு, MTF மார்ஜின் ட்ரேடிங் ஃபெசிலிட்டிஸ். அவங்ககிட்ட 100 ரூபா வாங்கி அவர் 500 ரூபா வாங்கி 600 ரூபாய்க்கு வாங்குறது. இன்னொருத்தர் 10,000 ரூபாய் போடுறது. அவர்னா இன்னொரு 50,000 கடை வாங்கி 60,000 ரூபாய். இந்த மாதிரி ஏகப்பட்ட பணம் போட்டு நம்ம ஏன்னா அவங்க என்ன, என்கிட்ட 10,000 ரூபாய் நான் பொருள் வாங்கினா எனக்கு 10,000 ரூபாய் லாபம் தான் எனக்கு வரும். ஏன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 50,000 வாங்கினா எப்படி வெள்ளி வேலை மேலதான் போக போகுது, பயங்கரமா ஏறிட்டு இருக்கு. அதனால என்ன பண்ண சொல்லு, 3 லட்சத்துக்கு கொஞ்சம், 3,3 லட்சத்துக்கு கொஞ்சம், 4 லட்சத்துக்கு கொஞ்சம் இஷ்டத்துக்கு வாங்குறது. ஏன்னா வேலை அப்படிதான் நடந்தது. கடந்த ஒரு மாசமா அப்படிதான் நடந்தது. வெள்ளி வேலை சரு மேல போயிட்டே இருக்கு. சோ இதுல நஷ்டமே கிடையாது, கேரண்டி லாபம். எப்படி லாபம்னா 10%, ஒரு மணி நேரத்துல இல்ல, ஒரு நாள்ல இல்ல, ஒரு வாரத்துல 10% லாபம், 15% லாபம், அடிச்சு கூட போயிட்டு அந்த நேரத்துல நான் பாத்தீங்கன்னா இந்த புரோக்கர்ஸ், பைனான்சியல் அட்வைஸ் பயங்கரமா இருக்கு சார். ஒன்னும் பிரச்சனையே கிடையாது. மேல போதான் ஏற்கனவே சொல்லுங்க, ஷேர் மார்க்கெட்ல மேல போனாலும் கீழே வந்தாலும் கீழே திருப்பி மேல வரும், மேல போச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா கீழே வந்து அதே தான் வெள்ளிக்கிறாங்க. இப்ப என்ன ஆச்சு, இந்த ஸ்பெகுலேட்டிவ் ட்ரேடர்ஸ் இருக்காங்கல்ல, அந்த ஊகமயமான ட்ரேடர்ஸ், அவங்க என்ன பண்ணிருக்காங்க, மேல ஏறு சொல்ற ஃபுல்லா இருக்கிற பணத்தை தான். ஆனா அந்த நேரத்துல ஜெனியூனா நிறைய பேர் வாங்கினவங்க எல்லாம் வித்துருக்காங்க. நான் 3 லட்சத்துக்கு வாங்கினேன், எனக்கு 4 லட்சத்துக்கு இல்ல. இந்த ஸ்பெகுலேட்டிவ் ட்ரேடர்ஸ் நம்ம கொஞ்சம் பேர் வித்துட்டான். 4 லட்சத்துக்கு நான் வித்துட்டேன், எனக்கு லாபம் போகுது. விற்க ஆரம்பிச்ச உடனே கொஞ்சம் கொஞ்சமா விலை கம்மியாச்சு. ஏன்னா விற்க ஆட்டோமேட்டிக்கா விலை கம்மி தானே ஆகும். அப்படிதான் லாஜிக். அப்போ இந்த ஸ்பெகுலேட்டிவ் ட்ரேடர்ஸ் எல்லாம் அவங்களுக்கு பயம் வந்துருச்சு. நான் 4 லட்சத்துக்கு விற்கலான்னு பார்த்தா இது 4 லட்சம் போயிட்டு இப்போ 3,3 லட்சம் ஆகி போச்சு. நான் என்ன பண்றது அப்படின்னு அப்பா எனக்கு பயமா போச்சு. சரி இப்ப வித்தா எனக்கு 1 லட்சம் ரூபா தான் நஷ்டம் சொல்லிட்டோம். நான் விற்கிறேன். இன்னொருத்தர் என்ன பண்ண, அதுக்குள்ள அவரு விற்கிறார், இன்னொருத்தர் இவரு விற்கிறார். அப்படி விற்க ஏன்னா அவங்களும் பயம் வந்துருச்சு, எனக்கு நஷ்டம் ரொம்ப ஜாஸ்தியா போயிடுமோ அப்படின்னு சொல்லி. ஸோ அவங்க எல்லாம் பண்ணா கொஞ்சம் கொஞ்சமா விற்க ஆட்டோமேட்டிக் இந்த ஸ்பெகுலேட்டிவ் ட்ரேட் பண்ண கூத்துறோம் சார் கீழே வந்துகிட்டே. ஏன்னா 2,3 லட்சம் ரூபாய்க்கு இந்தியா வரைக்கும் வந்துருச்சு. ஏன்னா இந்த ஸ்பெகுலேட்டிவ் ட்ரேடர்ஸ் பண்ற கூத்துனால இது ஏற்கனதும் அவங்களே இறக்குனதும் அவங்க இதை நஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டது ஏகப்பட்ட பேர் ஆல் ஓவர் த வேர்ல்ட். இந்தியாவில் மட்டும் கிடையாது, அமெரிக்கா, லண்டன், இந்த மாதிரி பல இடத்துல இது நடந்திருக்கு. ஸோ இதுதான் உண்மை.
ஸோ இப்போ ஒரிஜினல் விலை இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2.5 லட்ச ரூபா அந்த ரேஞ்சுக்கு வந்துருச்சு 1 கிலோ வெள்ளி. தங்கமும் அதே மாதிரி தான். ரைட்டா? இப்போ வந்து தங்கம் அதே மாதிரி நிறைய பேர் ஸ்பெகுலேஷன் பண்ணிட்டு கடைசியில கீழே வந்துருச்சு. இப்போ பிரச்சனை என்னன்னா வந்துட்டு அது கிடையாது. பிரச்சனை வந்துட்டு கண்ணு முன்னாடி பார்த்தோம் சார் 4 லட்சம் இருந்தது வந்து 2 லட்சம் ஆச்சு. 1,50,000 தங்க நகை வந்து 1,40,000 தைரியம் வந்துச்சு. கிட்டத்தட்ட 10-15% இது வந்துச்சு. அது ஒரு 30% கீழே வந்துச்சு. இதுதான் சார் நாங்க என்ன சார் பண்ணோம் அந்த கேள்வி தான் சார் எங்களுக்கு பதில் தேவை. மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் இங்க வேணாம். பர்ஃபெக்ட்லி ஃபைன், நோ ப்ராப்ளம் சார். தங்கத்துக்கு டிமாண்ட் இருக்கு, இன்டாக்ட், மாறவே இல்லை. 2 வெள்ளிக்கு டிமாண்ட் அப்படியே இருக்கு, இன்டாக்ட், மாறவே இல்லை. அப்போ வெள்ளி வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள், மொபைல், சோலார் பேனல், மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ், அதை தவிர வேற ஏகப்பட்ட இண்டஸ்ட்ரியல் யூஸ்லாம் இருக்கு. அந்த இடத்துல வெள்ளி தான் தற்காலிகமா யூஸ் பண்றாங்க. அது இப்போதைக்கு ரீப்ளேஸ்மெண்ட் வேற மெட்டல் கிடையாது. சைனால பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50-60% வந்து இவி தான், எலக்ட்ரிக். அதை 100% நான் மாற்றணும்னு சொல்லுவோம். அதனால லட்சக்கணக்கான வண்டி. சரி, இல்லை சைனா, இந்தியா அந்த மாதிரி ட்ரை பண்றேன், யூரோப்ல ட்ரை பண்றேன், யூஎஸ்ல ட்ரை பண்றேன், வேற பல இடத்துல ஆப்பிரிக்காவோட பல இடத்துல வந்து என்ன பண்றோம், எலக்ட்ரிக் வெஹிக்கிளா மாத்திரம் நம்ம பெட்ரோல் கன்சம்ஷன் கம்மியாகும். பெட்ரோல் கன்சம்ஷன் கம்மியாக நம்ம க்ரூட் இம்போர்ட் பண்றது கம்மியாகும். ஸோ நமக்கு வந்து லாபம் தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எலக்ட்ரிக் எக்யூப்மெண்ட்ஸா, எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸும் எலக்ட்ரிக் எக்யூப்மெண்ட்ஸும் நிறைய இடத்துல யூஸ் பண்ணிட்டு அத்தனை இடத்துல சில்வர் தேவைப்படும். சில்வர் டிமாண்ட் ஜாஸ்தி ஆகிட்டு இருந்தா அப்ப என்ன சார் இன்னைக்கு வேலை குறைஞ்சாலும் டெஃபினட்டா நாளைக்கு மேலே ஏறும். என்ன சார் சொல்றீங்க? அப்படியா சார்? உண்மையா நீங்க தற்காலிகமா வந்து இந்த ஸ்பெகுலேட்டிவ் ட்ரேடர்ஸ்னால வேலை கம்மியா இருக்கு. நாளைக்கு ஜென்யூன் டிமாண்ட் வரும்போது ஆட்டோமேட்டிக்கா சில்வரோட டிமாண்ட் வாங்க இது வேலை ஏறிக்கிட்டே தான். ஏன்னா விற்கிறவங்க வந்துட்டு தெரியும் எதுல 10 பேர் வாங்குறாங்க, நாளைக்கு அது 15 பேரா வாங்கறதுக்கு வந்தோடனே இந்த விலையை அவங்க ஏற்றும். ஆட்டோமேட்டிக்கா சார் மேல போயிட்டு கண்டிப்பா மேல போகும். அதை மாற்றுக்கிறது அதே தான் தங்கத்துக்கு என்னன்னா நாடுகள்லாம் இப்போ வந்து ஒரு ரிசர்வுக்காக தங்கத்தை வாங்கியிருக்காங்க. இந்தியாவா இருக்கட்டும், இல்ல வேற ஃபாரின் கண்ட்ரி, யூஎஸ்ஆ இருக்கட்டும், இல்ல வேற கண்ட்ரி, அவங்க என்ன பண்றாங்க, தங்கத்தை வாங்கி தன்னுடைய ரிசர்வ்ல வச்சிருக்காங்க. ஏன்னா யூஎஸ் டாலர்ல ஏற்கனவே நான் கரன்சி வந்து ரிசர்வ் வச்சிருந்தோம். அது எந்த அளவுக்கு நம்மளை காப்பாற்றும் தெரியல. ஆனா தங்கம் கண்டிப்பாக நம்மளை காப்பாற்றும் அப்படின்றதுல வந்து நம்ம தங்கத்தை வாங்கி வச்சிருக்காங்க. அது டன் கணக்குல வாங்குறாங்க. 100 கிலோ 5 கிலோ 10 கிலோ மாதிரி. நாடு வாங்கும்போது டன் கணக்குல தானே. ஒரு டன் வந்து 1000 கிலோ இல்லையா? ஸோ அந்த மாதிரி பிஸ்கெட் நிறைய பேர் வாங்கினா அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக தங்கத்தோட டிமாண்ட் ஜாஸ்தி ஆகிட்டே தான் இருக்கு, ஜாஸ்தி ஆகும். அதனால இன்னைக்கு இருந்த விலையோட நாளைக்கு விலை ஏறத்தான் செய்யும். அதனால தயவு செஞ்சு மனசுல வந்துட்டு போட்டு குழப்பிக்கவே வேணாம். இன்று விற்கும் தங்கத்தின் விலையும் வெள்ளியின் விலையும் நாளைக்கு ஏறத்தான் செய்யும். அதனால கோல்டு இடிஎஃப்ஓ இல்லை சில்வர் இடிஎஃப்ஓ நீங்க வச்சிருந்தீங்கன்னா தயவு செஞ்சு அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. நான் வாங்குறதா இருந்தால் கொஞ்சமா இன்வெஸ்ட் பண்ணுங்க. 5% 10% கொஞ்சமா இன்வெஸ்ட் பண்ணுங்க. டெஃபினட்டாக ஒரு நாள் அது வந்து மேலே ஏறத்தான் செய்யும். எந்த விதமான சந்தேகம் இருக்கு. அதனால கவலையே பட வேணாம். இன்னைக்கு விற்கிறோம், ஆனா என்னடா போனதுல மாதிரி ராக்கெட் ஸ்பீட்ல போகாது, பட் கொஞ்சமா மேல போகதான் செய்யும். ஆனா கண்டிப்பா மேல போகதான் செய்யும். அதனால தங்கத்தை வாங்குற தங்கம் கோல்டு இடிஎஃப்ல வாங்க, அதே மாதிரி சில்வர் இடிஎஃப் வாங்க. எக்ஸ்பென்ஸ் கம்மியா இருக்கும், டெஃபினட்டா ரிட்டர்ன்ஸ் ஜாஸ்தியா இருக்கும். அதனால பேனிக் ஆக வேண்டிய எந்த அவசியம் கிடையாது. இதோட நிறைய பேருக்குள்ள பாத்தீங்கன்னா தங்கத்தோட வெள்ள இதோட கதை காலியா, இதோட முடிஞ்சு போச்சு, இனிமே இவ்வளவு இதோட சரித்திரமே அவ்வளவுதான். எதையும் நம்பாதீங்க. டெஃபினட்டா ஒரு நாள் இது 2தோட வேலை பழைய வேலை கூடி சீக்கிரம். ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.